ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அரசியலில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 வருஷம் கழிச்சு பெனால்ட்டி போட்டால் அது ஒத்துக்க முடியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும் அப்படின்னு கேஸுக்கு போனது இவங்க தானே. வருமானத்தை இவங்க கணக்கு காமிக்கலை, அதுக்கான வரி கட்டவில்லை அப்படின்னு பெனால்ட்டி போடுறாங்க இன்கம் டேக்ஸில். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 வருஷம் கழிச்சு அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் போட்டால் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருந்தா ஏற்றுக்கணும், அதான அர்த்தம். நீங்கள் போட்டது தப்புன்னு ஆர்கியூ பண்ணியிருந்தீங்கன்னா சரி ரைட்டு, ஏதோ ரூல் இன்டர்பிரிட்டேஷன் அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுக்கா என்ன சொல்கிறீங்க, 2 வருஷம் கழிச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க, அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும் போதே அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த பெனால்ட்டி கரெக்டு தான் அப்படின்னு ஆகுது இல்லை. அதனால் இதெல்லாம் எதுலெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு அப்படின்னு எனக்கு புரியல. இப்போது நீங்கள் இங்கே ஆங்கராக இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கா, அப்பா இவனை வச்சு 1 மாதம் வீடியோ போடுவா அப்படின்னு தான் விட்டுருவாங்களா? இருப்பா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டுக்கிறாரு, என்ன பண்ணிக்கிறாரு, அதெல்லாம் பார்க்க வேணாமா? எடுத்த உடனே நீ பாட்டுக்கு ஒரு ஆங்கருக்கே இவ்வளோ, ஒருவேளை என்ன விட ஒரு டேலண்டாக இருந்திருந்தா சார், அதை தான் நான் சொல்ல வரேன். இருந்தாலும் இல்லாட்டாலும் உடனே குத்துருவீங்களா? ஒரு ஆங்கருக்கு இவ்வளோ யோசிக்கும் பொழுது அப்போ நாட்டை தூக்கி ஒன்று வேணாங்க. உங்கள் கல்யாண சமையலுக்கு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் நான் நிறைய பார்க்குறேன், அவர் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு, அங்கே சொல்லுவார் நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுறார், இவர் அடுத்த கஸ்டமர், அவர் சாப்பிடுவார் அப்படின்னும் போது அவர் அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். அதுக்காக ஆட்சியில் ஒருத்தரை உட்கார வச்சு அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை நாடுன்னு வரும்போது நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். புரியுதுங்களா?